ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் ஃபுட் கோர்ட். நம்ம இன்றைக்கி இட்லி சாம்பார் தூள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த தூள் போட்டு நீங்கள் இட்லி சாம்பார் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் பார்த்துடலாம். 250 கிராம் காஞ்ச கொத்தமல்லி, 125 கிராம் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு துண்டு கட்டி பெருங்காயம். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 20 காஞ்ச மிளகா. இது எல்லாத்தையும் 1 by 1 இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே டயத்தில் வறுக்க முடியாது, ஏன்னா ஒன்று ஒரு டைமில் வறுபடும். அதுக்காக தான் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஹீட் ஆகட்டும். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ காஞ்ச கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கருகிடும் இல்லைனா உங்களுக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி உங்களுக்கு வறுபடும் போது நல்லா வாசம் வரும். அது வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போ வறுபட்டுடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த மிளகாவை எடுத்து போட்டுக்கலாம். மிளகாய் வறுக்கும் போது பார்த்து வருங்க, சீக்கிரம் கருகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கருகிடுச்சுன்னா அந்த மிளகாவை யூஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு தூளே நல்லா இருக்காது. இப்போ மிளகாய் நல்லா வறுபட்டுடுச்சு. இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பெருங்காயத்தை இப்போ போட்டுக்கலாம். பெருங்காயம் பொரியும் போது நல்லா வாசம் வரும். இந்த கடலைப்பருப்பையும் இப்போ சைடில் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. பெருங்காயம் இப்போ பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா செவந்துடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெந்தயத்தையும் ஜீரகத்தையும் ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். இது இப்போ வறுபட்டுடுச்சு. ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம அரைக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம இப்போ தூள் நுணுக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மிளகாவையும் இந்த கட்டி பெருங்காயத்தையும் நுணுக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா நுணுங்கி வரும். மிளகாவும் இந்த கட்டி பெருங்காயத்தையும் எல்லாத்தையோட சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா நுணுங்காது. இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. பாருங்கள் எப்படி நுணுங்கி இருக்குன்னு. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நிறையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இது ஆறின பிறகு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இதை ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணலாம், இல்லை காற்று போகாத இடத்துலையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போல்லாம் ஈஸியாக எடுத்து வச்சுக்கலாம். சூப்பரான இட்லி சாம்பார் தூள் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் இட்லி சாம்பார் பண்ணும்போது இந்த தூள் போட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.